கரூரில் தாவேக சார்பில் நடத்தப்பட்ட விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகள் மீதான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 7 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மனுக்களாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதன்படி முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் என்பது மனுதாரர் தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலும் பல வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்து வருகிறார்கள். அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். சிபிஐ விசாரணை தேவை என்ற மனுதாரர் கோரிக்கையை எதிர்த்து வாதிட்டு வருகிறார் மூத்த வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ. விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்று நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் நலனே முக்கியம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழிகாட்டு நெறிமுறை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்காது என்று அரசு தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, பல்வேறு கேள்விகளை நீதிபதிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன? நிச்சயமாக கரூரில் நடைபெற்ற அந்த தாவேகாவினுடைய கூட்டத்தில் 41 பேர் சிக்கி பலியான சம்பவம் சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை என்பது நீதிபதிகள் தண்டபாணி, குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விசாரணையின் போது 7 மனுக்கள் இன்று பொதுநல மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டதைத்தான் தற்போது நீதிபதிகள் ஒவ்வொன்றாக விசாரணை செய்து வருகின்றனர். முதல் வழக்கு விசாரணை முடிந்து தற்போது மற்ற வழக்குகள் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிபதிகள் முன்பாக வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் என்பவர் உரிய நேரத்தில் வரவில்லை. குறிப்பாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கியது ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனால் அதை மீறி 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து இந்த கூட்டத்திற்கு வந்ததால் தான் இந்த சிக்கல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர். கால வர தாமதமாக நீர் இழப்பு என்பது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்தால் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் மற்றும் மனிதர்கள் அங்கு சிக்கியவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றது என்று முதல் வழக்கினுடைய வழக்கறிஞர் ஆருண் ரஃபீக் என்பவர் வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போதுதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். குறிப்பாக அடிப்படை வசதிகள், இதுபோன்று அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது செய்து தர வேண்டும். இந்த விடயங்களை பொறுத்தவரை பொதுமக்களின் நலனே பிரதானம். எந்த கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் அரசினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்பது முறையாக செயல்பட வேண்டும், சட்ட ஒழுங்கு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அதே போல இந்த குறுகிய சாலைகளில் எவ்வாறு அனுமதி கொடுப்பீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தனர். குறிப்பாக அதற்கு அரசு தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேரத்தை முறையாக கடைபிடிக்காததான் இந்த இதுபோன்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதே போல போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு தற்போது விசாரணை என்பது விரைவாக நடைபெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் உள்ளவர்களை முழு நேர கண்காணிப்பில் உட்படுத்தப்பட்டு வருகிறது என்ற பல்வேறு அரசு தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. தற்போது நீதிபதிகள் இந்த வழக்கு, அதாவது முதல் வழக்கு விசாரணைக்கு முடிக்கப்பட்டு 17வது 18வது வழக்குகளை எடுத்து அந்த வழக்கினுடைய கோரிக்கைகள் என்ன என்று மனுதாரரிடம் கேட்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் 2 தரப்பாக இந்த வழக்குகளை பார்க்கலாம். ஒன்று, இந்த 7 மனுக்களில் 3-4 மனுக்கள் என்பது ஒரே கோரிக்கையை உடையதுதான். அதாவது இது போன்ற பொதுக்கூட்டங்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூடுகின்ற இடங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் உரிய வழிமுறைகளை தமிழக காவல்துறை தலைவர் வகுக்க வேண்டும். உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும். அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக அந்த இடத்தினுடைய சாராம்சங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சாராம்சம் கூடிய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு வழக்கு என்பது இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். தேர்தல் ஆணையம் பல்வேறு உத்தரவுகளில் நெறிமுறைகளை கடைபிடிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று 2 வகை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தற்போது முதல் வகையாக SOS என்று சொல்லக்கூடிய முக்கிய அடிப்படை வசதிகள் மட்டுமல்லாமல் உரிய வழி விதிமுறைகளை, அதாவது தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் உரிய வழி விதிமுறைகளை வகுத்து அதனை கடைபிடிக்க உத்தரவு
பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிய மனுக்கள் மீதான வழக்கறிஞரிடம் அவருடைய கோரிக்கைகள் பிரேயர் என்று சொல்வார்கள், அவருடைய ஒவ்வொரு பிரேயராக நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டு வருகிறார். இது தற்போது இதுதான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கோரிக்கைகளை கேட்ட பின்பாக மனுதாரருடைய வழக்கறிஞர்கள் தரப்பில் அவருடைய வாதங்கள் வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் வைக்கப்படும். சிபிஐ வழக்கை பொறுத்தவரை ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர்களும் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஃபீக், இந்த 7 வழக்குகளுமே இன்றைய தினம் விசாரிக்கப்பட்டு 7 வழக்குகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, அல்ல அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களிலும் இந்த வழக்கு விசாரணை தொடரும் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக, அதாவது 2 விடயங்கள் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக வழிகாட்டுதல் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற வழக்குகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் தமிழக காவல்துறை தலைவர் அதிக கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கான வழிமுறைகளை வகுத்து அதற்கான அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுபோன்று ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளில் அந்த டிஜிபியினுடைய அரசாணையை பதிவு செய்து அதன் அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகள் கொடுக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்ற பல்வேறு உத்தரவுகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த காவல்துறையினுடைய வழிமுறைகள் மற்றும் புதிய பாதுகாப்பு வழங்குவது, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த புதிய விதிகளை வகுப்பது போன்ற வழக்குகளுக்கு இன்று முடிவு காணலாம் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இது புதிய உத்தரவுகள் பிறப்பிப்பதற்காக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசு பல்வேறு விதிகளையும் வழிமுறைகளையும் ஏற்கனவே வகுத்துள்ளது. குறிப்பாக செய்தியாளர் ரஃபீக் ராஜாவினுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். நெடுஞ்சாலைகளில் பரப்புரை செய்ய அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை அனுமதி கிடையாது என்று அரசு தரப்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகிறார். சிபிஐ விசாரணை தேவை என்ற மனுதாரர் கோரிக்கையை எதிர்த்து வாதிட்டு வருகிறார் மூத்த வழக்கறிஞரான NR இளங்கோ. விஜய் பரப்புரை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்று நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் நலன்தான் முக்கியம் என்றும் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை இந்த வழக்கில் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டுமென அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்ததற்காக மனுதாரரை தாவேக நிர்வாகிகள் மிரட்டியதாக நீதிபதிகளிடம் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் கதிரேசன். அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து வாதமாக முன்வைத்திருக்கிறார். மிரட்டல் விடுத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை எந்த கட்சிக்கும் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்காது என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகள் என்பது நீதிபதிகளால் இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 7 வழக்குகளையும் தனித்தனியாக விசாரித்து நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள். வழக்கில் வாத பிரதிவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனுதாரர்கள் தரப்பில் வாதங்களாக முன்வைக்கப்படுகிறது, அரசு தரப்புல என்ன மாதிரியான எதிர்வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்முடைய செய்தியாளர் உடனுக்குடன் அங்கிருந்து வழங்கி வருகிறார். குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்று நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 7 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஒவ்வொரு வழக்காக எடுத்து நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த 7 வழக்குகளிலும் உத்தரவுகள் தனித்தனியாக பிறப்பிக்கப்படும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் ஒவ்வொரு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தனித்தனியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரியும்
இதுபோன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட அந்த அரசியல் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியும் மனுக்கள் என்பது தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் எல்லாம் தற்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு மனுக்களாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு தரப்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் விஜய் பரப்புரை கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்று நீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்ததற்காக மனுதாரரை தாவேக நிர்வாகிகள் மிரட்டியதாக நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் கதிரேசன் புகார் தெரிவித்திருந்தார். மனுதாரர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுத்ததாக அவர் புகாரை வாதமாக முன்வைத்திருக்கிறார். மிரட்டல் விடுத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பது அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. நிலையில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும், பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் பரப்புரை கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் நலனே முக்கியம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்பது முறையாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்ததற்காக மனுதாரரை தாவேக நிர்வாகிகள் மிரட்டியதாக நீதிபதிகளிடம் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மனுதாரர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து மிரட்டல் விடுத்த அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு கேள்விகளை தாவேகாவை நோக்கி நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பிலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற வாதங்களை வழக்கறிஞர் முன்வைத்து வருகிறார். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் நலனே முக்கியம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசினுடைய பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என்றும், விஜய் கூட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா என்றும் நீதிபதிகள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை இயற்ற வேண்டுமென அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 7 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வழக்காக எடுத்து நீதிமன்றம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசு தரப்பில் அதற்கு பதில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும், பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மனுதாரர்கள் தரப்பில் பல்வேறு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் பதிலளிக்கவும் மனுதாரருக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. ஒவ்வொரு வழக்காக எடுத்து நீதிபதிகள் தற்போது அந்த வழக்கில் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்து வருகிறார்கள். அந்த நிலையில் பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும்
தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருபுறம் இருக்க இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்க நீதிபதிகள் அந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க நீதிபதிகள் ஆணையிட்டிருக்கிறார்கள். தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் மேலும் பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கோரி ஒரு வழக்கும், இதுபோன்ற பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி ஒரு வழக்கும், சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் கட்சிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரி ஒரு வழக்கும் என 7 வழக்குகள் என்பது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்குகள் எல்லாம் இன்றைய தினம் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வழக்கிலும் மனுதாரர்கள் தரப்பில் தங்களது கோரிக்கைகளை வாதங்களாக முன்வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் ஒவ்வொரு வழக்கிலும் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். நிலையில் நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு அனுமதிக்க கூடாது, தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விஜய் தரப்பு தமிழ்நாடு அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூரில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு சிபிஐ பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பரப்புரைக்கு இனி அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். இழப்பீட்டை அதிகரிக்க கோரிய வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விஜய் தரப்பு தமிழ்நாடு அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. 41 பேர் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு சிபிஐ பதிலளிக்க ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.